ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் முசி டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஈத் ஸ்பெஷலான ஒரு ஃபேஷியல் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்கின்னை நல்ல பாலிஷிங்காக வச்சுக்கிற ஒரு ஃபேஷியல். ஜஸ்ட் நம்ம ஒரு 3 ஸ்டெப்ஸ் மட்டும் தான் பண்ண போகிறோம். இதிலே வந்து நம்ம ஸ்கின் ரொம்ப நல்லா ஒரு க்ளோனஸும் கொடுக்கும். உங்களுக்கு அந்த ஈத் டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான லுக் கொடுக்கும். ஜஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு தான் இதுவுமே நம்ம ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஃபேஷியல். வாங்க இந்த ஃபேஷியல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நல்லா நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்க்ரப் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா மீடியம் சைஸ் நல்லா ரவுண்டு தக்காளியை பார்த்து எடுத்திங்கன்னா அது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிரிஞ்சு வராமல் எடுக்கணும். இப்போ நான் எடுத்திருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் எடுத்துருக்கணும். ஜஸ்ட் ஒரு பீஸ் போதும் நமக்கு. நான் சும்மா வீடியோ பர்பஸ்க்காக 2 பீஸ் காட்டியிருக்கேன். நீங்கள் 1 எடுத்தால் போதும். இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நல்ல ஒரு மெல்லிசான இதாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இதில் பார்த்திங்கன்னா வந்து சுகர் தான் ஆட் பண்ண போகிறோம். சர்க்கரை, நம்ம நார்மல் சர்க்கரை வீட்டில் யூஸ் பண்ணுற சர்க்கரை எடுத்துக்கலாம், இல்லைன்னா கரும்பு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். ரெண்டுமே நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். அந்த சர்க்கரை பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற தக்காளி மேலே வந்து இந்த மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. 2 இதுலேயுமே விட்டுக்கோங்க. நீங்கள் 1 பண்ணால் போதும். நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா வந்து டர்மரிக் தான் ஆட் பண்ண போகிறோம். கஸ்தூரி மஞ்சள் தூள் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் கூட இதுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் நல்ல பெனிஃபிட்ஸ் வேணும், நீங்கள் கண்டிப்பாக வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள் வாங்கிக்கோங்க. இது எல்லாம் நாட்டு மருந்து கடையிலேயும் உங்களுக்கு பவுடர் ஃபார்ம்ஸ்லேயே கிடைக்கும். டர்மரிக் பார்த்திங்கன்னா ரொம்ப எடுக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் எடுத்து நீங்கள் அந்த சுகர் தடவிருந்தீங்களா அதுக்கு மேலேயே நீங்கள் இன்னொரு லேயராக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 2 செகண்ட் மட்டும் அப்படியே அது வந்து அந்த தக்காளி அந்த சுகர் டர்மரிக்லாம் வந்து கொஞ்சம் சரக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணி உங்கள் ஃபேஸில் எந்த ஒரு டர்ட்ஸ் இம்ப்யூரிட்டிஸ் எதுவும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டாக நீங்கள் இந்த ஸ்டெப் பண்ணுங்கள். இது உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ரப் பண்ணுங்கள். ஜென்ரலாக ரப் பண்ணணும். மெயினாக நீங்கள் ரொம்ப அழுத்தி பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்கள் ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் இருக்குன்னா நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ஸ்க்ரப் பண்ணவே கூடாது. ஏன்னா வந்து ஆக்டிவ் பிம்பிள்ஸ் மேலே நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் வந்து பருக்கள் இருந்தால் அது மேலே நீங்கள் ஸ்க்ரப் பண்ணாதீங்க. அதை விட்டுட்டு இப்போ நான் ஹேண்ட் அப்ளை பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஜென்ரலாக ரொம்ப ஜென்ரலாக அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி சுகர் வந்து ரொம்ப பெரிய சுகராக இருந்தால் லைட்டாக வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக ஜஸ்ட் ஒரு பல் மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் நீங்கள் வந்து சுகர் பெரிய இருக்கிற சுகரும் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதில் நீங்கள் கரும்பு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தட் படியே பண்ணுங்கள். இது பண்ணும்போதே உங்கள் ஸ்கின்னில் இருக்க டர்ட்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். உங்களோட அந்த டெட் செல்ஸு, பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி உங்கள் ஸ்கின் நல்ல ஒரு பளிச்சுன்னு இருக்கும் இந்த ஸ்டெப்லேயே. செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா வந்து மசாஜ் க்ரீம் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கேர்டு யூஸ் பண்ண போகிறோம். தயிர், நல்ல ஒரு சுத்தமான தயிரை எடுத்துக்கோங்க. வீட்டில் பண்ணுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் கடையில் நல்ல ஒரு கெட்டியான தயிராக வாங்கிக்கோங்க. அது ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும், இல்லைன்னா 1 டேபிள்ஸ் கூட இனஃப் தான். நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் ஹனி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. இப்போ இதை 3 நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா வந்து தனியாக வந்து உங்களுக்கு வாட்டர் ஒன்று ஃபார்ம் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், தனியாக வந்து அந்த வாட்டர் ஃபார்ம் ஆகுது. ஸோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அந்த தண்ணி வந்து தனியாக வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா வந்து இதில் இருக்கிற வந்து தண்ணியை வந்து நம்ம தனியாக வந்து எடுக்க போகிறோம். இது வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த தண்ணி மாதிரி வரும்.
அப்படி உங்களுக்கு வரலைன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே கூட நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் மசாஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு துணி எடுத்து அதில் வந்து இந்த தயிரை வந்து நல்லா போட்டு அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியே எடுத்துருங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ரீசன்ட் டேஸில் நான் அப்படி தான் யூஸ் பண்ணேன். நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சு. நான் அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இதில் இருக்கிற தண்ணியை மட்டும் நான் தனியாக எடுத்துக்க போகிறேன். நம்ம மிக்ஸ் பண்ணி போக மிச்சம் இருக்கிற தண்ணி, அந்த கேர்டு அந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதில் தண்ணி இந்த மாதிரி வரும். ஸோ அதை மட்டும் தனியாக எடுத்துக்க போகிறேன். எடுத்துட்டு அது தனியாக வச்சிடலாம். அதுவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவுமே நல்ல ஒரு பெனிஃபிட்ஸு அந்த தண்ணியில் இருக்குது. இப்போ வந்து இருக்கிற இந்த பார்த்திங்கன்னா க்ரீம் கன்சிஸ்டன்சி இருக்கும். ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஜென்ரலாக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுங்கள். இதனால் நம்ம ஸ்கின்னுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பூஸ்டராக இருக்கும். நம்ம ஸ்கின்னில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷனாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நம்ம ஸ்கின் நல்ல ஒரு க்ளோனஸ் கொடுக்கும். எதுக்கு இந்த மசாஜ் ஸ்டெப் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின் நல்ல க்ளோயிங்காக கிடைக்கும். நீங்கள் அந்த ஃபேஷியல் பண்ணும்போதே தெரியும், உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது அதோட டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். இப்போ நான் ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள், அதையும் பாருங்கள். ரொம்ப ஜென்ரலாக நீங்கள் இவ்வளோவும் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். சும்மா க்ரீம் நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்து மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம்லாம் எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி அப்ளை பண்ணி ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 10 செகண்ட் இல்லை 15 செகண்ட் கிட்ட மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நார்மலாக நீங்கள் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. வெறும் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். இதனால் நான் முன்னே சொன்ன மாதிரி நம்ம ஸ்கின் நல்ல ஒரு பாலிஷிங்காக இருக்கும். ஃபைனல் ஸ்டெப் பார்த்திங்கன்னா வந்து பேக் தான் ரெடி பண்ண போகிறோம், ஃபேஸ் பேக். அதுக்கு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் இன்றைக்கி வந்து காஃபி பவுடர் ஆட் பண்ணுறேன். எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது சேசி பேக்கெட், 2 ரூபா பேக்கெட். ஃபுல்லாக ஒரு ஃபேஸ்க்கு இது போதுமானதாக இருக்கும். எல்லாத்துக்குமே இது போதுமானதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட வந்து காஃபி பவுடரில் வந்து பாட்டிலில் தான் இருக்குன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திங்கனாலே போதும். நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா வந்து கோதுமை மாவு தான், வீட் ஃப்ளார் தான் எடுத்துக்க போகிறோம். கோதுமை மாவு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். கோதுமை மாவும் சரி இந்த காஃபி பவுடரும் நமக்கு நல்ல ஸ்கின்னை க்ளோ படுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்ஸ்டண்ட்டாக மெயினாக பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நல்லாவே க்ளோ ஆகும். நெக்ஸ்ட் நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா வந்து தக்காளி ஜூஸ் தான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் நான் ஒரு 1/2 தக்காளியை வந்து அதை கையிலேயே வந்து ஜூஸ் புழிஞ்சிருக்கேன். அந்த சீட்ஸ் எல்லாத்தோடையும் நம்ம அப்படியே அந்த ஜூஸை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 1/2 தக்காளியோட ஜூஸ் போதும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து நமக்கு வாட்ரியாக இருக்க மாதிரி இருந்தனால நான் இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வாட்ரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் இதில் வந்து கோதுமை மாவு வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நமக்கு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி ஆகும். ஒரு கெட்டியான ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. நார்மலாக நம்ம வந்து ஈஸியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாட்டு இருந்தாலும் அது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணினோம் அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து இதாயிரும். இப்போ கடைசியாக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த கேர்டோட வாட்டர் தான், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. எந்த ஒரு லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த 2 ஸ்டெப் பண்ணிவிட்டு 3rd ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா இந்த பேக்கை உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக, உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியா 2 பக்கமும் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து பிம்பிள்ஸ் உங்கள் ஃபேஸில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் சொன்னது அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் மட்டும், ஸ்க்ரப் மட்டும் பிம்பிள்ஸ் இருந்தால் அந்த இடத்துல பண்ணாதீங்க. மற்றபடி மசாஜும் சரி இந்த பேக்கும் சரி பிம்பிள்ஸ் இருந்தாலும் அதுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹேண்டில் அப்ளை பண்ண மாதிரி ஹோல் ஃபேஸும் அப்படியே வந்து ஈவனாக அப்ளை பண்ணுங்கள். ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே 10 to 15 மினிட்ஸ் அது நல்லாவே ட்ரை ஆக விட்டுருங்க. விட்டக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணுங்கள். நார்மலாக நீங்கள் வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். சோப்போ ஃபேஸ் வாஷோ யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே உங்களோட மாய்ஸ்சரைசேஷன் வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசேஷன் அப்ளை பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறதுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு க்ளோயும் லுக் கொடுக்கும். நீங்கள் மேக்கப்பே போடாமல் நல்ல ஒரு லுக் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா உங்களோட பிம்பிள்ஸோட மார்க்ஸை ரெடியூஸ் பண்ணும், பிக்மெண்டேஷன்ஸை ரெடியூஸ் பண்ணும், ஆக்னியை வந்து க்யூர் பண்ணும், உங்களுக்கு இன்ஸ்டன்ட் வந்து ஸ்கின்னை நல்ல ஒரு பாலிஷிங்காக வச்சுக்கும். இந்த பேக்கை நீங்கள் உங்கள் கை காலில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி ரிசல்ட் வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபேஷியலை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1 மந்த்துக்கு வந்து ட்வைஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இல்லை வீக்லி ஒன்ஸ் கூட பண்ணலாம். அதிகமாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. நீங்கள் பேக்கும் மசாஜும் கூட டெய்லி பண்ணலாம். பட் நீங்கள் வந்து ஸ்க்ரப் வந்து டெய்லி பண்ணக்கூடாது, வீக்லி ட்வைஸ் மட்டும்தான் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட டெட் செல்லாம் ரிமூவ் ஆகும். கண்டிப்பாக ஸ்க்ரப்புங்கிறது நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நம்ம ஸ்கின் நல்ல ஒரு க்ளோயும் கொடுக்கும், நல்ல ஒரு பாலிஷிங் லுக் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.